ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் சீரிஸ்ல புதுசா ஒரு சம் சால்வ் பண்ண போறோம். அந்த சம்மோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். இந்த கொஸ்டின் தான் வந்து சால்வ் பண்ண போறோம். இது ஒரு மீடியம் கொஸ்டின், பட் வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா தான் இருக்கும். இது வந்து நம்ம டூ பாயிண்டர் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். இந்த டூ பாயிண்டர் மெத்தட் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய சம்ல பார்த்துட்டோம். ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். ஸோ அதே மெத்தட்ல வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். ஸோ வளவளன்னு பேசாம நம்ம டேரக்டா வந்து கொஸ்டினை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து சம்திங் கொடுத்துருக்காங்க. பட் இதை உங்களுக்கு நான் படிச்சு காட்டினாலும் புரியாது. நான் வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்ல வச்சு நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்றேன். ஏன்னா வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பாத்தீங்கன்னா நீட்டா உங்களுக்கு கொஸ்டின் புரியும். ஓகேவா? இப்ப வந்து நம்மளுக்கு ஹைட்னு சொல்லி ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த இன்புட்ல நம்ம என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் ஹைட், அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 8 6 2 சொல்லி சம்திங் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே அளவு வந்து இங்க கிராஃப்ல போட்டிருக்காங்க. அதாவது 1 அண்ட் தென் வந்து 8, அதாவது 8 ஹைட் இருக்க மாதிரி, அதாவது 8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 8 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஒரு போல் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி 6க்கு அடுத்து 2 5க்கு அதே மாதிரி இங்க கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஒவ்வொரு போல் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின்ல இருந்தே தெரியும் என்ன சொல்லிருக்காங்க, கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். ஓகேவா? அதாவது இப்ப நீங்க கொடுத்திருக்க இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் வந்து ஒரு கண்டெய்னரோட ஒவ்வொரு எட்ஜா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த கொடுத்திருக்க எட்ஜுக்குள்ள எந்த ரெண்டு எட்ஜ் எடுத்து நான் உள்ள வாட்டர் ஸ்டோர் பண்ணா என்னால மேக்ஸிமம் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஸ்கொயர்லாம் எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து எப்படி ஏரியா கண்டுபிடிப்போம், அதோட லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மல்டிப்ளை பண்றது மூலியமா அதோட ஏரியா கண்டுபிடிப்போமா, அதே தான் இங்கேயும். இப்ப நம்ம வந்து லென்த்தா எதை எடுத்துக்க போறோம், ரெண்டு எட்ஜுக்கும் வந்து இடையில இருக்க அதாவது டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 8ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கா, அண்ட் தென் வந்து இந்த 7ங்கிறது வந்து எனக்கு 8 இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லயும் 8 இண்டெக்ஸ்லயும் மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், எனக்கு 7 கிடைக்கும். அதாவது 8 மைனஸ் 1 வந்து 7. சோ எனக்கு இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் இந்த எட்ஜுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 7. ஓகேவா? அதை வந்து நீங்க 7 சென்டிமீட்டரா கூட வச்சுக்கோங்க, இல்ல மீட்டரா கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் 7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன். இதே மாதிரி இப்போ ஹைட் எடுத்துக்கோங்க. இது வந்து 8, இது வந்து 7. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து இப்ப நான் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு 8 வந்து இந்த இடத்துல லெஃப்ட் எட்ஜில் இருக்கு, இந்த 7 வந்து ரைட் எட்ஜில் இருக்கு. இப்போ எனக்கு இந்த லெஃப்ட் எட்ஜில் வந்து 8 இருக்கா, ரைட் எட்ஜில் 7 இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் வந்து இடையில 7 சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இதுக்குள்ள நான் வாட்டர் ஸ்டோர் பண்ணா வந்து எனக்கு 7 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து 7க்கு மேல ஸ்டோர் பண்ணா எனக்கு ஒரு சைடு வந்து 8 இருக்கு, பட் இன்னொரு சைடு வந்து 7 தான் இருக்கு. சோ 7க்கு மேல நான் ஸ்டோர் பண்ணா எனக்கு வலிஞ்சு வெளியே போயிடும். ஓகேவா? சோ வந்து எனக்கு 7 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், 7க்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் வந்து இங்க வாட்டர் மாதிரி உங்களுக்கு டிரா பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்க கேட்கலாம், இங்க ஒரு 8 இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு 8 இருக்கு. சோ வந்து நான் இதுக்கு ரெண்டுக்கு நான் இடையில 8 8 எடுத்தேன்னா உள்ள எவ்வளவு வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்னா எனக்கு வாட்டர் அதிகமா கூட ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 8 வந்து எனக்கு எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அண்ட் வந்து இந்த 8 வந்து 2 3 4 5 6. ஓகே, இது 6th. ஓகே, 6 மைனஸ் 1 வந்து எவ்வளோ, எனக்கு 6 மைனஸ் 1 5. ஓகேவா? அப்ப இதுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஓகேவா? பட் வந்து என்னால வந்து இதுக்கு ஃபுல்லா என்னால வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது எனக்கு இந்த பக்கம் 8 இருக்கு, இந்த பக்கம் 8 இருக்கு. சோ வந்து எனக்கு இது ஃபுல்லா ஸ்டோர் பண்ணலாம். அதாவது இந்த வாட்டர் இன்னும் கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் மேல எக்ஸ்ட்ரா ஏத்திக்கோங்க. ஓகேவா? ஏத்தினா வந்து எனக்கு ஃபுல்லா 8 ஆயிடுச்சு. அப்ப எனக்கு 8 ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஹைட் வந்து எனக்கு வந்து 8ன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது எனக்கு பிரெத் வந்து 8ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஆனா லென்த் வந்து எனக்கு கம்மியா இருக்குல்ல, 5 தான் இருக்கு. அப்ப 5 into 8ன்னு போட்டா எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து 40, அதாவது 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவு வந்து என்னால வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். பட் அதே வந்து இவங்க கொடுத்திருக்க ஆக்சுவல் ஆன்சர் வந்து 49. அதாவது எனக்கு இந்த 7க்கும் 8க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 7 இருந்துச்சா, சோ எனக்கு 7. அதே மாதிரி எனக்கு மினிமம் ஹைட், இது ரெண்டுக்கும் எது மினிமமோ அது அவ்வளவுதான் என்னால வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். இதோட மேக்ஸிமம் எடுத்தா வந்து இன்னொன்னு மினிமமா இருக்கும். சோ மினிமம் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமமா எடுத்தோம்னா அது தண்ணி வந்து வலிஞ்சு வெளியே வந்துடும். சோ வந்து என்னால மினிமம் தான் எடுக்க முடியும். சோ நான் இதுல வந்து 7 தான் எடுக்கணும். ஓகேவா? அதாவது இதுல பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? சோ இது ரெண்டையும் ஒவ்வொரு எட்ஜா கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வாட்டர் ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியுதை விட தெளிவா. ஓகேவா? இப்போதைக்கு இவ்வளவுதான் கொஸ்டின். அதாவது எனக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ நான் எட்ஜா எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த எட்ஜ்ல எனக்கு எது மினிமமா இருக்கோ அதை நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம வந்து பிரெத்தா எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து லென்த்தா எடுத்துக்கிறோம். சோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அதிகமா இருக்கணும். சோ எனக்கு அதே மாதிரி எனக்கு ரெண்டு வேல்யூ எடுத்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணா அதிகமா எனக்கு வேல்யூ கிடைக்குதோ அதோட வேல்யூவை நான் அவுட்புட்டா கொடுக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டா வந்து எனக்கு ஒன்னு தான் இருக்கு. சோ இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒன்னு தான் இருக்கும். அதே மாதிரி ஹைட் ஒன்னு தான், 1 into 1 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அதான் வந்து அவுட்புட். இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து நான் இந்த டயக்ராம் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து தனியா வரைஞ்சு காட்டுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நான் கொடுத்திருக்க கொஸ்டினை வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன். ஓகேவா? அதுக்கு மேல இருக்க வேல்யூஸ்லாம் வந்து இண்டெக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் இண்டெக்ஸ் அண்ட் தென் வந்து இதெல்லாம் வேல்யூஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுல வந்து எவ்வளவு மேக்ஸிமம் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி செக் பண்ணணும்.
ஓகே, நான் வந்து இப்ப என்ன சொன்னேன், 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ண சொன்னேன். 2 பாயிண்டர் மெத்தட்னா நம்ம போன சம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து லெஃப்ட் எட்ஜ்ல வச்சுக்கணும். ரைட் பாயிண்டர் வந்து செகண்ட் பாயிண்டர் வந்து நம்ம ரைட் எட்ஜ்ல வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து இங்க வச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்டர், அதாவது செகண்ட் பாயிண்டர் வந்து நான் லாஸ்டா வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டர் லாஸ்ட் பாயிண்டர் இருக்கும், இந்த 2 பாயிண்டரை எடுத்து நான் என்னால எவ்வளவு வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி செக் பண்றேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஹைட் வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப எனக்கு வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இங்க வந்து எனக்கு 7 ஹைட் இருக்கு. சோ எனக்கு இதோட ஹைட் வந்து 7. ஓகேவா? இதோட ஹைட் வந்து 1 தானா. ஓகேவா? இது வந்து 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கங்க. இதை வந்து 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கங்க. இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அதாவது இதோட இண்டெக்ஸ் 8, இதோட இண்டெக்ஸ் 0. சோ 8 மைனஸ் 0 வந்து எனக்கு 8. அப்ப வந்து இதுல வந்து எனக்கு இடையில வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப பட் வந்து எனக்கு இதுக்குள்ள வாட்டர் ஸ்டோர் பண்ணா என்னால வந்து இப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்குள்ள எல்லாம் ஸ்டோர் பண்ணா வந்து எனக்கு இது, அதாவது வலிஞ்சு தண்ணி இதோட வலிஞ்சு போயிரும்ல கீழே. சோ வந்து என்னால வந்து இவ்வளவு ஹைட் தான் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து இங்க மினிமம் ஹைட் இந்த பக்கம் 1 தான் இருக்கு, இந்த பக்கம் வேணா 7 இருக்கு. பட் வந்து என்னால மினிமம் ஹைட் 1க்கு தான் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால வந்து எனக்கு இதை வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியாது. இவ்வளவுதான் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இந்த கண்டெய்னர் இப்படி இருக்குன்னா நான் வந்து இவ்வளவு ஃபுல் வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம். பட் எனக்கு ஒரு சைடு எட்ஜ் வந்து கம்மியா இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது என்னால எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? இவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும். இவ்வளவு வாட்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு மேல என்னால ஸ்டோர் பண்ண முடியாது. சோ வந்து அதே மாதிரி தான் இங்க என்னால வந்து இவ்வளவு வாட்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். சோ என்னால இதுக்கு மேல ஸ்டோர் பண்ணா எனக்கு வாட்டர் வந்து வெளியே சிந்தி வந்துடும். ஓகேவா? சோ எனக்கு இதுல எவ்வளவு வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கன்னு சொல்லி கால்குலேட் பண்ண என்ன வரும், எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து 8 இருக்கு. அதே மாதிரி இதுல மினிமம் ஹைட் தான் பார்க்கணும். சோ 1 தான். சோ 8 into 1 வந்து எவ்வளவு, எனக்கு 8, அதாவது 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அளவு என்னால வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப இதே மாதிரி எனக்கு இந்த 2 வேல்யூக்கு மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி எனக்கு எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும்ல. அப்பதான் வந்து என்னால மேக்ஸிமம் வாட்டர் எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு இங்க 2 பாயிண்டர் இருக்கு. ஓகேவா? இது வந்து லெஃப்ட் பாயிண்டர், இது வந்து ரைட் பாயிண்டர்னு சொல்லி வச்சுக்கிட்டேன்னா, இப்போ எனக்கு அட் டைம்ல 2 பாயிண்டரையும் மூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எனக்கு மூவ் பண்ணா எனக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து கிடைக்காம கூட போக சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அது ஏன்னு சொல்ற உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த 2 வேல்யூ எடுத்து கம்பேர் பண்றேன். ஓகேவா? இப்ப எனக்கு கம்பேர் பண்ணா இதுல எது வந்து மினிமம் வேல்யூ, இந்த 1 தான் மினிமம். எனக்கு இந்த 7 வந்து அதிகம். சோ வந்து எனக்கு எது அதிகமா இருக்கும் நான் அப்படியே வச்சுக்கலாமா? ஏன்னா வந்து எனக்கு ஒருவேளை இந்த 7 மாதிரி இந்த பக்கம் ஒரு 7 கிடைச்சுன்னா எனக்கு அதிக வாட்டர் கூட ஸ்டோர் ஆகும்ல. சோ வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த, அதாவது இந்த பக்கம் 1 இருக்கு. சோ இந்த பக்கம் 1 கிடைச்சா எனக்கு மினிமம் ஒரு ஹைட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது இந்த பக்கம் எனக்கு 7 கிடைச்சுன்னா, இந்த பக்கம் 7 கிடைச்சுன்னா என்னால 7 into 7 49 ஸ்டோர் பண்ண முடியும். சோ வந்து இந்த 7 வந்து நான் ரைட் பாயிண்டர் நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த லெஃப்ட் பாயிண்டரோட பொசிஷனை மட்டும் நான் மூவ் பண்றேன். ஓகேவா? அதாவது இங்க இருந்து இங்க மூவ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்க வந்துரும். ஓகேவா? இப்ப எனக்கு இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் இதுக்கான டயக்ராம் நான் போடுறேன். இப்ப எனக்கு வந்து இங்க 8 இருக்கு. ஓகேவா? இங்க 8 இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம் இருங்க. இப்ப வந்து எனக்கு இது 8. ஓகேவா? இது வந்து 7. ஓகேவா? அண்ட் தென் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 8 minus 1 வந்து எனக்கு 8 minus 1 7. ஓகேவா? 7 சென்டிமீட்டர். இப்போ இதுல வந்து எனக்கு எது மினிமம் ஹைட், 7 தான் மினிமம் ஹைட். சோ வந்து 7ஓட ஒரு கோடு போட்டுக்கிறேன். இங்க எனக்கு 1 சென்டிமீட்டர் மீதி இருக்கு. ஓகேவா? எனக்கு இதுக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாது. சோ 7 வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ள நான் வாட்டர் ஸ்டோர் பண்றேன். ஓகேவா? இப்போ ஸ்டோர் பண்ணிட்டு இதோட குவான்டிட்டி எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளவு வரும், எனக்கு லென்த் வந்து 7, பிரெத் வந்து 7. ஏன்னா மினிமம் ஹைட் 7 தான். சோ 7 into 7 எவ்வளவு கிடைக்குது, எனக்கு 49 கிடைச்சிருச்சா? சோ அந்த 49 வந்து ஆல்ரெடி எனக்கு என்ன கிடைச்சது, எனக்கு 8 தான் கிடைச்சது. ஏன்னா அதாவது எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேல்யூ வந்து நான் ஒரு ரிசல்ட் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டே வர்றேன். ரிசல்ட் வந்து சும்மா 6ன்னு வச்சுக்கிறேன். சோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 8 கிடைச்சது. 8 into 1 8 கிடைச்சது. பட் இந்த 49 விட 8 வந்து அதிகம் தானே, 8 விட 49 அதிகம் தானே. சோ வந்து நான் அந்த 8 வந்து 49 ரிப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ வந்து இப்போதைக்கு எனக்கு நான் கடைசியா செக் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 49. சோ எனக்கு 49 தான் இப்ப மேக்ஸிமம். சோ ஒருவேளை எனக்கு இதுக்கு இடையில கூட எனக்கு செக் பண்ணலாம். எனக்கு ஒருவேளை இதுக்கு இடையில வந்து 10 11 சொல்லி வேல்யூ அதிகமா இருந்தா கூட எனக்கு வாட்டரோட அளவு வந்து எனக்கு அதிகமா கூட ஸ்டோர் பண்ணலாம். சோ வந்து நான் அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரணும். அதாவது எனக்கு எப்ப வந்து லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் மீட் ஆகுதோ அது வரைக்கும் நான் செக் பண்ணிட்டே வரணும். ஏன்னா அப்பதான் வந்து எனக்கு எல்லா வேல்யூஸ் வந்து நான் செக் பண்ணி முடிச்சிருப்போம். அப்பதான் வந்து எனக்கு மேக்ஸிமம் வாட்டரோட அளவும் கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ எனக்கு இந்த 2 பாயிண்டர் செக் பண்ணியாச்சு. சோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், பாயிண்டரை எதை பேஸ் பண்ணி மூவ் பண்ண சொன்னேன், எந்த பக்கம் இருக்க வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். இந்த பக்கம் 8 இருக்கு, இந்த பக்கம் 7 இருக்கு. ஓகேவா? சோ எனக்கு 8ஓட வேல்யூ தான் அதிகம். சோ ஒருவேளை எனக்கு இந்த பக்கம் 8 கிடைச்சதுனா கூட எனக்கு 8 into 8 வந்து எனக்கு 64 கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. சோ வந்து நான் 8 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 7 மட்டும் மூவ் பண்றேன் இங்க. ஓகேவா? அதாவது அதோட பாயிண்டரை மட்டும் இங்க மூவ் பண்றேன். இப்ப அதே மாதிரி இதுக்கு டயக்ராம் போட்டா எனக்கு என்ன வரும், இந்த பக்கம் 8, இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் வந்து 7 minus 1 6, அண்ட் தென் வந்து இதோட ஹைட் வந்து 3. ஓகேவா? சோ இங்க வந்து 8, இங்க 3, இங்க வந்து 6. ஓகே, இப்போ வந்து நான் 3க்கு நேரா ஒரு வாட்டர் ஸ்டோர் பண்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்க வாட்டர் ஸ்டோர் பண்ணியாச்சு. சோ இதோட மினிமம் ஹைட் எவ்வளோ, 3. அதே மாதிரி லென்த் வந்து 6. 6 into 3 எவ்வளோ, எனக்கு 18. ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி வந்து 49 இருந்தது. எனக்கு 18 வந்து அதை விட அதிகம் கிடையாது. சோ நான் 49 அப்படியே வச்சுக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சோ இதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு பாயிண்டரா ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த ஹைட்டை பேஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிட்டே வர்றேன். ஓகேவா?
மூவ் பண்ணிட்டே வர்றேன். எனக்கு இந்த பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் இடத்துல மீட் ஆகிற வரைக்கும் நான் இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டே வரேன் திரும்பி. எனக்கு எப்போ வந்து எனக்கு இந்த 2 பாயிண்டர் வந்து மீட் ஆகுதோ ஒண்ணுக்கு ஒண்ணு, அப்ப வந்து இந்த என்னோட லூப்பை வந்து எண்ட் பண்ணிட்டு என்னோட ஃபைனல் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? சோ இதைத்தான் வந்து நம்ம கோட்ல இப்ப அப்ளை பண்ண போறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம இந்த கோடை வந்து எப்படி அப்ளை பண்றோம்னு சொல்லி பாத்திரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன் நானு, லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் தென் வந்து ரைட் பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்ணணுமா? ஓகேவா? லெஃப்ட்டுக்கு வந்து நான் எல்னு வச்சுக்கிறேன். அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வைக்கணும். ஸோ 0 இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் வந்து ரைட் பாயிண்டர் வந்து நான் கடைசி இண்டெக்ஸ்ல வச்சுக்கிறேன். கடைசி இண்டெக்ஸ் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்து இங்க லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்டோட கடைசி இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட லென்த்ல இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணா அதான் வந்து எனக்கு கடைசி வேல்யூவோட இண்டெக்ஸா இருக்கும். ஓகேவா? அதாவது கொடுத்துருக்க லிஸ்டோட நேம் வந்து எனக்கு ஹைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லென் ஆஃப் ஹைட். ஓகேவா? இந்த ஹைட்ல இருந்து, அதாவது இந்த லென்த்ல இருந்து எனக்கு ஒன்னை மைனஸ் பண்ணா எனக்கு கடைசி இண்டெக்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரைட் பாயிண்டர். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 2 பாயிண்டர் வந்து மீட் ஆகிற வரைக்கும் நான் என்னோட கால்குலேஷன் வந்து திரும்ப பண்ணணுமா? சோ அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறேன், வைல் லூப் யூஸ் பண்ண போறேன். இந்த 2 பாயிண்டர் யூஸ் பண்ணாவே வந்து நம்ம மேக்ஸிமம் வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் சம்லயே நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஓகேவா? ஓகே, வைல் L less than R. ஓகேவா? எனக்கு வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டரை விட கம்மியா தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்க இருக்கு, ரைட் பாயிண்டர் இங்க இருக்கு. அதாவது லெஃப்ட் பாயிண்டர் இடத்துல 1ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு, ரைட் பாயிண்டர் 7ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு. எனக்கு அப்ப அந்த 1 வந்து 7 விட கம்மி தானே. எனக்கு எப்ப வந்து இப்போ ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் இங்க வந்து ரைட் பாயிண்டர் இங்க வந்துருது. இப்போ இது வந்து 4, இது வந்து 5. அப்ப எனக்கு இது வந்து கம்மியா தான் இருக்கும். எனக்கு ஒருவேளை எனக்கு இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு 5 தானே வேல்யூ அதிகம். சோ நான் என்ன பண்ணுவேன், 5ஓட வேல்யூ அப்படி வச்சுட்டு 4 மூவ் பண்ணணும் அந்த பக்கம். அப்ப வந்து எனக்கு லெஃப்ட்டும் வந்து 4 ஆயிடும், ரைட்டும் வந்து 4 ஆயிடும். அப்ப வந்து எனக்கு இடத்துல வந்து எனக்கு 2 மீட் ஆகுதுல. அப்ப மீட் ஆகிறப்ப எனக்கு வந்து எனக்கு எல்லா வேல்யூ செக் பண்ணி முடிச்சப்ப எனக்கு மறுபடியும் திரும்ப செக் பண்ண அவசியம் இல்லையில. அப்ப வந்து இந்த கண்டிஷன் என்னென்ன போடுறேன், எனக்கு எப்போ வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டரை விட கம்மியா இருக்கோ எனக்கு அது வரைக்கும் இந்த கண்டிஷனை திரும்ப பண்ணணும். ஓகேவா? அப்ப நான் இங்க என்ன போட்டுக்கிறேன், வைல் L less than R. ஓகேவா? இதை போட்டுக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் பாயிண்டருக்கும் ரைட் பாயிண்டருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் முதல்ல வேணும். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ்க்கு நான் Dன்னு சொல்லி ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன், ரைட் பாயிண்டர் மைனஸ் லெஃப்ட் பாயிண்டர். ஓகேவா? இதை நான் வந்து மைனஸ் பண்ணி, அதாவது இந்த இடையில இருக்க டிஸ்டன்ஸ் மட்டும் நான் கால்குலேட் பண்ணி நான் Dங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும், அதாவது லெஃப்ட் பாயிண்ட்ல இருக்க வேல்யூக்கும் ரைட் பாயிண்ட்ல இருக்க வேல்யூஸ்க்கும் இருக்க மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ரெண்டுக்கும் இது மினிமம் சொல்லி கண்டுபிடிக்கணும். மினிமத்துக்கு நான் M சொல்லி ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்ப M ஈக்குவல் டு மின்ங்கிறது ஒரு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இப்ப நான் என்ன பண்ணணும், எதுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரைட் பாயிண்டர் இருக்க வேல்யூக்கும் லெஃப்ட் பாயிண்டர்ல இருக்க வேல்யூக்கும். சோ ஹைட் ஆஃப் L, அதாவது லெஃப்ட் பாயிண்டர் இருக்க வேல்யூ இது, அண்ட் தென் வந்து ஹைட் ஆஃப் R. ஓகேவா? இப்ப எனக்கு இந்த M ல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், இந்த L இருக்க வேல்யூக்கும் ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூக்கும் ரைட் சைடு இருக்க வேல்யூக்கும் உள்ள மினிமம் வேல்யூ எதுவோ அதை கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்ப நான் இந்த டிஸ்டன்ஸையும் இந்த வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணா போதும்ல, எனக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து கிடைச்சிரும்ல, அதாவது எனக்கு எவ்வளவு வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்ல. சோ நான் இந்த இடத்துல வந்து ஃபைனல் ரிசல்ட் Fன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப இந்த ரிசல்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன், D into M. ஓகேவா? என்னோட டிஸ்டன்ஸையும் எனக்கு 2 இடையில இருக்க மினிமம் வேல்யூவை நான் கண்டுபிடிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி Fங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த Fங்கிற வேரியபிள் நான் கடைசியா ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ண சொன்னேன், R. ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி வந்து ரைட் பாயிண்டர் வந்து 6 எடுத்திருக்கனால நான் வந்து ரிசல்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். சோ 0ன்னு வச்சுக்கிறேன். இப்ப நம்ம கரண்ட், அதாவது கரண்ட் 2 ரைட் பாயிண்டர் அண்ட் தென் வந்து லெஃப்ட் பாயிண்டர் இருக்க வேல்யூஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இதை விட அதிகமா இருந்தா நம்ம ரிப்ளேஸ் பண்ண சொன்னோமா? சோ என்ன பண்ண போறேன், இஃப் F வந்து எனக்கு ரிசல்ட்டை விட அதிகமா இருந்தா, ஓகேவா? அதிகமா இருந்தா என்ன பண்ண சொன்னேன், ரிசல்ட்டை வந்து F மாத்திக்கலாமா? ஏன்னா வந்து எனக்கு இப்ப கிடைச்ச Fல இருக்க வேல்யூ தான் வந்து எனக்கு இப்போ கிடைச்சதுக்குள்ளே வந்து அதிகமான வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ அதுதான். சோ நான் அதை வந்து ரிசல்ட் வேரியபிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இந்த கண்டிஷன் அதுக்கு தான் யூஸ் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதோட ஹைட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு லெஃப்ட் பாயிண்ட்ல இருக்க வேல்யூவோட ஹைட் வந்து அதிகமா இருந்தா நான் அதை வச்சுட்டு ரைட் பாயிண்டரை மூவ் பண்ணணும். அதே ரைட் பாயிண்ட்ல இருக்க வேல்யூ வந்து அதிகமா இருந்தா அதை நான் அப்படியே வச்சுக்கிட்டு லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணணும். சோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை அதிகமா இருந்தா இதை பண்றேன், லீஃப். ஓகேவா? இப்ப நான் ஒரு கண்டிஷன் செக் பண்றேன், ஹைட் ஆஃப் L. ஓகேவா? ஹைட் ஆஃப் L வந்து ஹைட் ஆஃப் R விட அதிகமா இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி இருந்தா என்ன பண்ணலாம், எனக்கு இப்ப இந்த இடத்துல லெஃப்ட் தான் அதிகம். ஓகேவா? இப்ப லெஃப்ட் அதிகமா இருந்தா என்ன பண்ணணும், நான் லெஃப்ட் அப்படியே வச்சுக்கலாம், எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ரைட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதுமா? சோ ரைட் -1. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல சிம்பிளா சொல்ல போனா R ஈக்குவல் டு R -1. அதோட பொசிஷனை 1 மட்டும் நான் டிக்ரீஸ் பண்றேன். ஓகேவா? இதுதான் வந்து இதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும், ரைட் பாயிண்டர் வந்து ஒருவேளை அதிகமா இருக்கலாம்ல. சோ நான் ரைட் பாயிண்டர் செக் பண்றதுக்கு இன்னொரு எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன்.
இந்த இடத்துல வந்து இன்னொரு எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் டைரக்டா எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்றேன். ஏன்னா வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டா ஒரு 3 கண்டிஷன் தான் இருக்கும். ஒண்ணா வந்து எனக்கு ரிசல்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இல்லைன்னா என்னவா இருக்கும்? எனக்கு வந்து ஹைட் வந்து ஒண்ணா கம்மியா இருக்கும். இல்ல வந்து அதிகமா இருக்கும். ஒருவேளை எனக்கு 2 ஈக்குவலா இருந்தா ஏதோ ஒண்ண மூவ் பண்ணா போதும்ல. அதாவது இப்ப இந்த கொஸ்டின பாருங்களேன். இப்ப எனக்கு இந்த இடத்துல 2மே 8ஆ இருக்கு. ஓகேவா? ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு 2மே 8ஆ இருக்கு. நான் இந்த இடத்துல 2மே ஈக்குவல் வேல்யூனால நான் ஏதோ ஒண்ணு பண்ணா போதும்ல. எனக்கு வந்து இப்ப டைரக்ட்டா நான் எல்இஃப் கண்டிஷன் குடுத்தேன்னா, எனக்கு வந்து ஏதோ அதாவது ரைட் பாயிண்டர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். அப்ப மறுபடியும் வந்து 2 ஈக்குவலா இருக்கிறதுக்கு நான் தனியா ஒரு கண்டிஷன் போடணும்ல. சோ நான் வந்து 2 வேலைய ஆக்காம நான் ஒரே வேலைய ஆக்குறேன். எனக்கு ஒரு வேளை என் ரைட் பாயிண்டரோட வேல்யூ வந்து அதிகமா இருந்தாலோ, இல்ல 2 வேல்யூ ஈக்குவலா இருந்தாலோ, நான் ஏதோ ஒரு பாயிண்டர் மூவ் பண்றதுக்கு பதிலா லெஃப்ட் பாயிண்டர மூவ் பண்றேன். ஓகேவா? எனக்கு எத சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆக தான் போகுது. ஏன்னா வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஏதோ ஒரு பக்கம் இருக்கு. அதாவது 8 வந்து எந்த பக்கம் இருந்தாலும் ஒண்ணு தான். இந்த பக்கம் இருந்தாலும் ஒண்ணு தான். சோ வந்து நான் இந்த பக்கம் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? சாரி இந்த பக்கம் இப்படியே வச்சுக்கிறேன். நான் இத மட்டும் மூவ் பண்றேன். சோ அதத்தான் வந்து நான் இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கேன்னா, இப்ப ஆக்சுவலா நம்ம என்ன போடணும் இந்த இடத்துல போடுறப்ப, இத நான் காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். எல்இஃப் எனக்கு வந்து இந்த சிம்பல மட்டும் சேஞ்ச் பண்றேன். எனக்கு வந்து இப்ப ரைட்டோட வேல்யூ அதிகமா இருந்தா என்ன பண்ணணும்? ரைட்ட வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டு லெஃப்ட்ட மூவ் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். அதே மாரி 2 ஈக்குவலா இருந்தா ஒரு கண்டிஷன் போடணுமா? சோ 2க்கு வேற வேற கண்டிஷன் போடுறதுக்கு பதிலா நான் ஒரே கண்டிஷனா எல்ஸ்ன்னு சொல்லி போட்டுறேன். ஓகேவா? எல்ஸ் நான் ரைட் பாயிண்டர இன்கிரீஸ் பண்றேன். ஓகேவா? அதாவது 2 ஈக்குவலா இருந்தாலும் லெஃப்ட் பாயிண்டர் தான் இன்கிரீஸ் ஆகும். அதே வந்து ரைட் வேல்யூ எனக்கு மேக்ஸிமம் வேல்யூவா இருந்தாலும் எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் தான் இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். பெருசா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல. அதாவது நம்ம 2 வேல்யூவா எடுத்து செக் பண்றோம். அதோட மினிமம் வேல்யூ எடுத்து அத டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்றோம். எனக்கு கிடைச்ச வேல்யூ வந்து ரிசல்ட்ட விட அதிகமா இருந்தா ரிசல்ட்ட வந்து ரீப்ளேஸ் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? எந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி செக் பண்றோம். ஓகேவா? எந்த வேல்யூ அதிகமா இருக்கோ அத அப்படியே வச்சுக்கிட்டு கம்மியா இருக்க வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அதாவது எனக்கு வந்து இந்த லூப் வந்து எனக்கு எண்ட் ஆகி முடிஞ்சிரும். ஓகேவா? அதாவது இதுல இருக்க எல்லாத்தையும் நான் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு 2 பாயிண்டர் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மீட் ஆயிடும். மீட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நான் என்னோட ஃபைனல் ரிசல்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். சோ என்ன பண்ண போறேன்? லூப்புக்கு வெளிய ரிட்டர்ன் ரிசல்ட். ஓகேவா? இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. எனக்கு வந்து அவுட்புட் கரெக்ட்டா வருது. அதே மாரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நான் எல்லா டெஸ்ட் கேஸும் சப்மிட் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு அக்செப்ட் ஆகுதா இல்லையான்னு. ஓகேவா? ஓகே. எனக்கு வந்து கோட் வந்து பாஸ் ஆகுது. ஓகே. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். இதுல வந்து புரியாம இருக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படி உங்களுக்கு 2 பாயிண்டர் மெத்தட் புரியலன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்து 2 பாயிண்டர் மெத்தட் வந்து நம்ம 2 சம் கொஸ்டின் அண்ட் தென் வந்து 3 சம் கொஸ்டின்லாம் நடத்திருப்போம். அந்த 2 சம் கொஸ்டின பார்த்துட்டு வாங்க. அதுல கூட 2 பாயிண்டர் மெத்தட் ஈஸியா புரியும். அப்படி இல்லன்னா, இதுவே வந்து உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த கொஸ்டின்ல இருந்து. சோ இதுக்கு மேல அந்த 2 பாயிண்டர் மெத்தடுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் குடுங்க. இதே மாதிரி வீடியோவ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட் மீல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் தென் வந்து கூடவே இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.